சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களுக்கான பேருந்துகள் இன்று முதல் மாதவரத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்து நிலையம் எப்போது, எந்த பகுதி பேருந்துகளுக்காக கட்டப்பட்டது என்பது உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாடு இன்றைய தினம் வந்த நிலையில் தற்போது மாதவரம் பேருந்து நிலையம் வடசென்னை மக்களின் பயன்பாட்டுக்காக இங்கிருந்து பேருந்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டு 93 கோடி ரூபாய் செலவில் மாதவரம் பேருந்து நிலையம் கட்டி திறக்கப்பட்டது. இங்கிருந்து ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், திருப்பதி செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்பட்டு வந்துள்ளது. ஒரு நாள் ஒன்றுக்கு தினமும் 6000 பேரும், அதே போன்று வார இறுதி நாட்களில் 6500 பேர் தினந்தோறும் இங்கு வந்து சென்று கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையத்துக்கு தினந்தோறும் ஒரு நாளைக்கு 12500 பேர் வந்து செல்லக்கூடிய அளவில் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதி அனைத்தும் செய்யப்பட்ட நிலையில் ஆந்திரா மற்றும் திருப்பதிக்கு மட்டும்தான் இந்த பேருந்து நிலையம் இயக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது வடசென்னை மக்களின் பயன்பாட்டுக்காக இங்கிருந்து பல்வேறு வழித்தடங்கள், அதாவது தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய வட மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் இன்றைய தினத்திலிருந்து இறக்கப்படுகிறது. குறிப்பாக திருச்சியிலிருந்து தற்போது திருச்சிக்கு இங்கிருந்து பேருந்து இயக்கப்படுகிறது. அதே போன்று கள்ளக்குறிச்சி, சேலம், செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு இங்கிருந்து தினந்தோறும் 160 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து கொடியேற்றிட்டு தொடங்கி வைக்கிறார். இங்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டிருந்த உள்கட்டமைப்பு வசதி பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கிறது. பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு 2015 திறக்கப்பட்டாலும் தற்போது புதிதாகவே இந்த பேருந்து இருக்கிறது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே சரியாக இருக்கிறது. இருப்பினும் பேருந்து நிலையம் முறையாக அதாவது ஆந்திரா திருப்பதிக்கு மட்டும் இந்த பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட்ட சரியாக சில இடங்களில் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் ஒரு சில இடங்களில் அழுக்கு படிந்த காணப்பட்டாலும் பிற இடங்களில் நல்ல தூய்மையாக தான் இருக்கிறது. பேருந்து நிலையம் சுற்றிலும் பார்த்த நிலையில் தூய்மையாக தான் காணப்படுகிறது. மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தற்போது 160 பேருந்துகள் வட மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து பேருந்து வைக்கப்படுகிறது. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.